கேப்டன் விஜயகாந்த் நம்மில் பெரும்பாலானோருக்கு பிடித்த மாணவர், எல்லோருக்கும் பிடித்த மாணவர். தமிழகத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடிப்புத்துறையிலும் சரி, அரசியலிலும் சரி ஒரு பெரிய சகாப்தமாக இருந்து பல சாதனைகள் புரிந்த ஒரு நல்ல மனிதன் இன்று மரணம் என்ற செய்தி சற்று முன்னர் சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலானோரை துயரத்தில் ஆழ்த்திருக்கும் இந்த செய்தி சற்று முன்னர் கிடைத்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக சென்னை மியாட் மருத்துவமனையிலே கேப்டன் விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வந்தார். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் ஏற்கனவே அவருக்கு உள்ள பிற பிரச்சனைகளுக்காகவும் அனுமதிக்கப்பட்டு மியாட் மருத்துவமனை சென்னையிலே ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவருடைய உடல்நிலையிலே சிறிது தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தது. அந்த அறிக்கைக்கு பிறகு கூட அவர்கள் மருத்துவமனையிலேயே இன்னொரு 21 நாட்கள் இருந்துவிட்டால் முற்றிலும் குணமாகுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்லியிருந்தாலும் கூட அதற்கு பிறகு வரும் தகவல்கள் பெரும்பாலும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய வெல்விஷர்ஸுக்குமே என்கரேஜிங்காக இருக்கவில்லை அப்படிங்கிறது உண்மை. அந்த ஒரு சூழ்நிலையிலே சற்று முன்னர் அவர் காலமானார் என்ற ஒரு செய்தி சேர்ந்திருக்கிறது. தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு பேரிழப்பு அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. அதே போல் தமிழக அரசியல் களத்திலுமே ஒரு நடிகராக இருந்து அதற்கு பிறகு இரு திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தி வந்த காலத்தில் அரசியலிலே தனக்கென்று ஒரு மார்க் ஏற்படுத்தியவர். அவருடைய கட்சியான தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் பீக்கில் இருந்தப்போ 10% ஓட் ஷேரை பெற்று கிட்டத்தட்ட ஒரு சிறிய கட்சிக்கான ஒரு ஓட் ஷேரில் ரெக்கார்டே செய்தவர். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய அரசியல் சாதனைகளை குறித்து. 2006-2011 எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவருடைய பாப்புலாரிட்டி அப்போ அரசியல் பாப்புலாரிட்டி பீக்கில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவற்றையெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒன்று, ஒரு தமிழ் நடிகர் மாற்று மொழிகளிலே நடிக்காத ஒரே தமிழ் நடிகர் விஜயகாந்த் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவருடைய 3 decades 35 ஆண்டு கால நீண்ட திரையுலக வாழ்க்கையிலே மாற்றுமொழி படங்களிலே நடிக்க மாட்டேன், தமிழ் மொழியில் படங்களில் மட்டும்தான் நடிப்பேன்கிறத கிட்டத்தட்ட ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு இறுதி வரை அந்த உறுதிமொழிக்கு தான் உண்மையானாக இருந்து தமிழை நேசித்த ஒரு மாமனிதர். ஒரு சில திரைப்படங்கள் மாற்று மொழிகளில் டப் பண்ணியிருந்தாலும் கூட விஜயகாந்தாக முன்வந்து மாற்றுமொழி படங்களிலே ஒப்பந்தமிட்டு நடிக்கவில்லை. பலமுறை அவருக்கு வேற்றுமொழி படங்களில் நடிக்க வாய்ப்பு இருந்தும் கூட அதை மறுத்தவர். பீக் ஆஃப் த கெரியரில் ஹிந்தியிலும் கூட அவருக்கு வாய்ப்பு வந்தது என்று சொன்னாலும் கூட தமிழில் மட்டும்தான் நடிப்பேன் என்பதிலே உறுதியாக இருந்த, நமக்கு தெரிந்து சமீப 4-5-10 ஆண்டு காலங்களிலே விஜயகாந்தை தவிர அவர் யாருமே அப்படி இருந்ததில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், கடினமான உழைப்பாளி. அவர் பீக்கில் இருந்தப்போ 3 ஷிஃப்ட் ஒரு நாளைக்கு நடித்தவர் அப்படின்னு ஒரு பெருமை பெற்றவர். திரையுலகத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டிசிப்ளினுக்கு பெயர் பெற்றவர். அதே போல் தன் சக நடிகர்களை, சக திரையுலக சகாக்களை மிகவும் மதித்தவர், நேசித்தவர். எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து அதை வாழ்ந்தும் காட்டிய ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு திரைத்துறையிலே நடிகர்களுக்கு ஒரு விதமான சாப்பாடு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு இருந்த காலமெல்லாம் மாறி திரைத்துறையிலே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற கடைசி தொழிலாளி வரை ஒரே விதமான உணவை தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரத்தை முதல் தமிழ் திரையுலகத்திலே அறிமுகப்படுத்தியவர் திரு விஜயகாந்தும் அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. அதே போல் திரைத்துறையிலே நலிவடைந்த நடிகர்களுக்கு, கலைஞர்களுக்கு, டெக்னீஷியன்களுக்கெல்லாம் இவரை மாதிரி உதவி செய்தவர் யாருமே இல்லை என்பதை திரைத்துறையிலே பலருமே சொல்லுகிறார்கள். இன்றுள்ள பல முன்னணி நட்சத்திரங்கள் இடம் யார் போய் பத்திரிகையாளர்கள் இவரை பற்றி கேட்டாலுமே இவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர் இருக்க முடியாது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லி அந்த நல்ல மனிதர் என்ற பெயரை எடுத்து வெகு சிலர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னா அது இவரும் ஒருவராக இருந்தவர். திரைத்துறையை தாண்டி திரைத்துறைக்கு வெளியிலும் பல உதவிகளை மக்களுக்கு செய்தவர். எங்கெல்லாம் ஏழை மக்களுக்கு உதவி தேவைப்பட்டதோ, அது தன் காதுக்கு வருகிறதோ அதை முன்னெடுத்து தயங்காமல் உதவி செய்தவர் என்ற பெயரை பெற்றவர் விஜயகாந்த். அப்படி எந்த சந்தேகம் கிடையாது.
திரைத்துறையிலே பிறகு அரசியல் களத்திலே வந்து அவருடைய அரசியல் களத்திலிருந்து விலகியதற்கு அவருடைய உடல்நிலை ஒரு பெரிய காரணம். ஒருவேளை அவருடைய உடல்நிலை இன்னும் சிறப்பாக சீராக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-20 ஆண்டு காலம் அரசியலிலே வந்து தமிழக அரசியலிலே ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு சக்தியாக அவர் வளம் வந்து இருப்பார். அவருடைய கட்சி இன்னும் நன்றாக வளர்ந்திருக்கும் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இப்போது எப்படி ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு 3வது சக்தியாக உருவெடுக்க முயற்சி செய்கிறதோ, அவர் இருந்த காலத்திலே அந்த 10% வாக்குகளை முதலில் தொட்ட ஒரு சிறிய கட்சி அப்படின்னாக்க விஜயகாந்துடைய கட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த விதத்தில் கடினமான உழைப்பாளி, அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் உழைப்பால் உயர்ந்து காட்டியவர், பிறருக்கு உதவியவர். அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான தமிழ் நெஞ்சங்களுக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் அவருடைய அனுதாபங்களை தெரிவித்து விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கொண்டு இந்த சிறிய பேச்சை முடிக்கிறேன். உங்கள் நேரத்திற்கு நன்றி.